பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். டிராஃபிக் கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சு. வாங்க ஜெபி சார். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு. ஆமா, உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியா மனசு விட்டு பேசணும் தான் வர சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? உங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு என் பெரிய மச்சான் வசந்தம் சொன்னாரே, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. அவர் பொண்ணு என்ன விருப்பப்படுதோ அதான் அவர் விருப்பமும். அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஒரு பிசினஸ் மேனா பார்த்து செலக்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குமா. அதான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டால அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுல உண்மையே இல்ல. அந்த பொண்ணு பேசின எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்து பேசினதுதான். என் மச்சான் வசந்த அதான் உங்க ஃப்ரெண்டு. அவரு பின்னாடி இருந்து நடத்துற நாடகம் தான் இது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை தான். என்ன சொல்ற? ஆமா, இந்த சம்பந்தம் நடக்க கூடாதுங்கிறது தான் என் பெரிய மச்சானோட விருப்பம். உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அவர் தன் பொண்டாட்டி கிட்ட வெளிப்படையா பேசிக்கிட்டு இருந்தத நேர்ல கேட்ட சாட்சியா என்கிட்ட இருக்கு. என்ன பேசியிருக்கா தெரியுமா? அப்படியே சொல்லட்டுமா? அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியணும்.
யார நல்லவர் நினைச்சு நீங்க பழகிட்டு இருக்கீங்களோ அவரோட முகமூடி கிளியணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? இந்த லாயர் ஜேபிக்கு என்ன அருகதை இருக்குன்னு என் வீட்டுக்கு தட்ட தூக்கிட்டு வந்தாரு. எந்த நம்பிக்கையில அவரோட பையனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு அவர் எதிர்பார்த்தாரு. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவர் ஸ்டேட்டஸ் என்ன? என்னதான் லாயரா இருந்தாலும், திறமசாலியா இருந்தாலும், புத்திசாலியா இருந்தாலும் மாசம் மாசம் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவர் தானே. இவர் எப்படி எனக்கு சரிசமா சம்மந்தியாக முடியும்? பேராசி இல்லையா? இப்படி எல்லாம் பேசியிருக்கார் சார் அவரு. அந்தஸ்து பாக்குறவர் சார் என் மச்சான். அதை நீங்க புரிஞ்சுக்கல. அவர் நல்லக்கே நீங்க முயற்சி பண்றீங்க. அவர் எப்படிப்பட்டவர் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் நான் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கிறேன். சொந்த மச்சானா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவ புருஷன்னா என்னையே இப்படி குத்தி குடையறானுங்கன்னா நீங்க மாத்திரம் சார். எவ்வளவு அழகா அந்த பொண்ணை பேச விட்டு, அதான் சார் அந்த ஆளோட சாமர்த்தியமே. இவ்வளவு காலத்துக்கு வசந்தன் ஒரு சாஃப்ட் மேன், அப்பாவி, நல்லவர், மத்தவங்க மனசை புண்படுத்த மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் அவரோட கபட நாடகம் தானா? நானே மத்தவங்க மனசுல பூந்து பாக்குறவன் என்னையே ஏமாத்திட்டாரு. இப்படி பண்ணுவார் நான் நினைக்கல. அவரோட மனசுல என்ன பத்தி இவ்வளவு தப்பான ஒப்பீனியன் வச்சிருக்கிறாரா? ஆமா சார், அதான் சொல்றேன்ல. அப்புறம் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தா இல்ல ஆதாரபூர்வமா நிரூபிக்கணுமா? சொல்லுங்க. அதை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வந்து நிரூபிக்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட ஆளே நேர்ல வந்து பேசும் சார். ஆனா ஆள் யாருன்னு இப்ப கேட்காதீங்க. பேச வைக்கணும்னா பேச வைப்பேன் சார். தெரியாம நான் பேச மாட்டேன். ஏன் மச்சான்களை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க 2 பேரும் விஷ பாம்புங்க சார். இப்போ அது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கங்க. திலகா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். அப்படியா? என்னன்னு சொல்லு. இப்பதான் மேனேஜர் டிக்டேட் பண்ணாரு. அது என்ன தெரியுமா? பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்க போறாங்க. அத பத்தி தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். உன் பிரச்சனை எல்லாம் தீர போகுது. உன் வீட்டுல உன் நாத்தனாருக்கு வேலை கிடைக்காதுன்னு பெரிய பிரச்சனை. அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. சொல்றது டீடைலா சொல்லு. இப்ப நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல, அவர் அந்தமானுக்கு போறாரு. அந்த போஸ்ட் நம்ம ஹோட்டல்ல காலியா இருக்கு. அதுக்குதான் பப்ளிசிட்டி கொடுக்க போறாங்க. அந்த விளம்பரம் வந்ததும் உன் நாத்தனார் பத்மினி இருக்கால, அவளை அப்ளை பண்ண சொல்லு. அப்படியா? அசிஸ்டன்ட் மேனேஜர்னா நம்மள விட salary கூட இருக்குமே. 7500 rupees ஸ்டார்டிங் salary plus DA ஹவுசிங் அலவன்ஸ். அப்ப நானே அப்ளை பண்றேனே. நல்லா இருக்கே. அது அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லையா? அதுக்கெல்லாம் உனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணுமா? அதனால தான் நான் பத்மினிக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏற்கனவே அவ குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த போஸ்ட் அவளுக்கு சூட்டபிளா இருக்கும். நாம 2 பேருமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். எம்டி நம்ம சொன்னா நிச்சயமா கேட்பாரு. இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த ஜாப் கண்டிப்பா அவளுக்கு கிடைச்சிரும். நோனோ, இந்த பேப்பர் விளம்பரம் பத்மினி கண்ணில் பற்றக்கூடாதுன்னு இப்பத்துல இருந்தே நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஏய் திலகா, ஏன் அப்படி சொல்ற? பின்ன நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு மேல என்ன அதிகாரம் பண்ற ஒரு போஸ்ட்ல அவளை உட்கார வைப்பேனா? அதுவும் என்னை விட அதிகமான சம்பளம் வாங்கிட்டு நல்லா இருக்கே. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என் நாத்தனாருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா என் நாத்தனாரும் மாமனாரும் வீட்டை விட்டு தனியா போயிடுவாங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ தானே சொன்ன. சொல்லுவேன். அது வேற இது வேற. இப்பெல்லாம் என்ன தோணுது தெரியுமா? அவங்க இங்க ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இல்லனா நான் யார்தான் அதிகாரம் பண்றது? அது மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அத்தனை வேலையும் நடக்குது. வீட்டுல சமையல்ல இருந்து அயன் பண்றது, துவைக்கிறது, பிள்ளைய பாத்துக்கிறது வரைக்கும் எல்லா வேலையுமே நடக்குது. இத்தனை வேலைக்கும் ஆளை வச்சா நான் எத்தனை பேர் வைக்க முடியும்? எவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கையான வேலைக்காரங்க கிடைப்பாங்களா? அப்போ உன்னை பொம்பளை ஹிட்லர் இருந்தா சொல்லணும். ஆமா, வீட்லயும் என்ன பொம்பளை ஹிட்லர் இருந்தா சொல்றாங்க. அதையே நீ சொல்றியா?